நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கேரளா உள்ளாட்சி தேர்தலில் அசத்திய பாஜக, குஷியில் பாஜகவினர். திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி இருக்கிறது. ஏயா, கேரளா உள்ளாட்சி தேர்தலை பற்றி தானே பேசுகிற. அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியானது ஆதிக்கம் செலுத்துகிறது. இன்னொரு ஸ்டேட்லயும் அடுத்து வருகின்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆனது ஆட்சியை பிடிக்க போகுது. அதற்கான சிமிஞ்சையானது கண்ணில் தெரியுது. மீண்டும் காங்கிரஸ் ஆதிக்கமானது இந்தியாவுக்குள்ள வளருது. இதை பற்றி கவலைப்பட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜகவை கைப்பற்றியது தொடர்பாக பாஜகவினர் இடத்துல போய் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திங்க. மேற்கு வங்காளம் தெரியுமா? மேற்கு வங்காளம் அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் தானுங்க ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தது. அதற்கு எதிரே காங்கிரஸ் ஆனது தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தது. திரிணாமுல் வந்த பிறகு காங்கிரஸ் அழிந்தது. கம்யூனிஸ்டுகள் நிலையா இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளை அழிக்கவே முடியாது, ஏன்னா 35 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அவங்க தான் ஆட்சி ஆள்றாங்க அப்படின்னு சொல்கின்ற போது மம்தா பானர்ஜி அவர்கள் அசைக்க முடியாத கோட்டையை அசைத்து பார்த்தார்கள். பிறகு கம்யூனிஸ்ட் அசைக்க முடியாதா என்று சொல்லிட்டு பாஜக களம் இறங்கிச்சு. இதே மாதிரி தானுங்க உள்ளாட்சி தேர்தலில் பாஜக முதல் சில இடங்களை கைப்பற்றியது. அதற்கு பிறகு இன்னைக்கு அந்த இடத்துல திரிணாமுல் காங்கிரஸா பாஜக என்று மாறி கிடக்கிறது. அதே மாதிரிதான் காங்கிரஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்கிறது கேரளாவில். ஆனால் கம்யூனிஸ்ட் ஆனது தன்னுடைய ஆதிக்கத்தை பாஜக இடத்துல தொலைத்து இருக்கிறது. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இருந்தது. அதை இப்ப பாஜக கைப்பற்றி இருக்குது. மேற்கு வங்காளம் கூட பரவாயில்லைங்க, அங்க இந்து உணர்வு கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா கேரளாவில் இடதுசாரியும் காங்கிரசும் இருந்ததன் காரணமாக அங்க இந்துத்துவாவோ இந்து ஆதரவாளர்களோ ரொம்ப குறைவு. ரெண்டாவது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அங்க பெரும்பான்மை, இந்துக்கள் என்கின்றவங்க ரொம்ப குறைவு. ஆனாலும் அந்த இடத்துல பாஜக கூட்டணி ஒரு மாநகராட்சியை கைப்பற்றி இருக்குன்னா, அப்போ கேரளாவில் பாஜக வளர்ந்து விட்டது. எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என்பது சாதாரணமானது கிடையாதுங்க. அங்கெல்லாம் உள்ளூர் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த உள்ளூர் பிரதிநிதியினுடைய செல்வாக்கினால தான் உள்ளாட்சி தேர்தலில் எப்போதுமே வெற்றி பெறுவார்கள். அப்போ பாஜக சார்பில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்தில் குறிப்பா மாநகராட்சியில் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் போட்டி போறதுக்கு வந்திருக்காங்கன்னா, அதுலயும் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி இருக்குன்னா, அங்க பாஜகவுக்கு வலுவான கட்டமைப்பு உருவாகி போயிடுச்சு. ஒரு கட்சிக்கு வலுவான கட்டமைப்பு உருவாகி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு அடுத்து வருகின்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அது ஆட்சியை பிடிக்கும். இப்ப திருவனந்தபுரம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 101 வார்டுகள் இருக்குது. அதுல பாஜக 55 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குது. 4 மணிக்கு நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். இன்னும் எத்தனை வார்டுல பாத்தீங்கன்னா பாஜக வெற்றி பெற போகுதுன்னு தெரியல. இதுவே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாத்தீங்கன்னா அழிவு, பாஜகவினருக்கு கொண்டாட்டம். கேரளாவில் மொத்தம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் 1199. மாவட்டம், அப்புறம் வட்டம், அப்புறம் பேரூராட்சி, நகரம், ஒன்றியம், இது மாதிரி பல்வேறுபட்ட பொறுப்புகளுக்கு அங்க தேர்தல் நடந்தது. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? பாஜக பொறுத்த வரைக்கும் மாநகராட்சியில் இருந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி வரைக்கும் பாஜக அங்க கால் கொண்டு இருக்குது, வெற்றி பெற்றது. இப்ப சென்னையில் ஒரு வார்டில் பாஜக வெற்றி பெற்றது. இது ஒரு பெரிய வெற்றியை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு வார்டில் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு உள்கட்டமைப்பு உருவாயிருக்குது. ஆனா ஒரு மாநகராட்சியே பாஜக கைப்பற்றுதுன்னா, அப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், அங்க மொத்தமாக பாஜகவுக்கு உள்கட்டமைப்பு வந்தாச்சு, கட்சி வளர்ந்து போச்சு. அப்போ கட்சி வளர்ந்ததுன்னா கட்டமைப்பையோ பாஜக கைப்பற்றி இருக்குது. அப்போ யாருடைய கட்டமைப்பை கைப்பற்றி இருந்தா பாஜக அந்த இடத்துல வெற்றி பெறும்? கம்யூனிஸ்டுடைய கட்டமைப்பை தான் பாஜக கைப்பற்றி இருக்கிறது. அப்போ கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் துடைத்து எரிந்த மாதிரி இப்ப கேரளாவிலையும் பாத்தீங்கன்னா துடைத்து எரிந்து விடுவார்கள். அண்ணாமலை கிட்ட தான் நேத்து ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டார். என்னங்க நீங்க விஜயை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, விஜய் அவர்கள் வெற்றி பெறுவது கடினம் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, உள்நோக்கம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அண்ணாமலை பதில் சொன்னாரு. பாருங்க, மூன்றாவது ஒரு கட்சி வெற்றி பெற்று முதலிடத்துக்கு வரணும்னு வச்சுங்களேன், ரொம்பவே மெனக்கிடணும், ரொம்ப கடினமா வேலை பார்க்கணும். அதே மாதிரி 3வது இடத்துல இருந்து திடீரென முதலிடத்துக்கு வரவே முடியாது. எந்த கட்சியும் அப்படி வந்ததாக சரித்திரமே கிடையாது.
அப்போ உழைப்பு என்பது அபரிமிதமா இருக்கணும். எதுக்கு தெரியுமா? 2ஆம் இடம் பிடிப்பதற்கு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். அதுலயும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் பல இடங்கள்ல போய் பிரச்சாரம் பண்ணார். அதனால கேரளாவையே வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமா சொன்னார். நாங்க கேரளாவில் முதலிடத்துல நாங்க வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் நாங்க முதல்ல 2வது இடத்துக்கு வரணும். அதனால கேரளாவில் நாங்க 2வது இடத்துக்கு வரதுக்காக இப்போ உழைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். அதனால தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி நான் ஆட்சியை பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றது அது இயலாத காரியம், முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆரை உதாரணமா வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து கனவு காண்டார் என்றால் விஜயகாந்துடைய நிலைமை தான் அவருக்கு ஏற்படும் என்பது நம்முடைய கருத்து. ஏன்னா நம்ம எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட இருந்த அப்படியே வந்து கட்சி கட்டமைப்பை தன் பக்கம் நகர்த்திக்கிட்டார். நம்ம எம்ஜிஆருக்கு இருந்த ரசிகர்கள் திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா கிளை செயலாளர்களாக இருந்தாங்க. அதனால இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அனுபவம், 2வது வாக்கு கேட்கின்ற அனுபவம், 2வது உள்ளாட்சியில் வந்து பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்று நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் எம்ஜிஆர் பக்கம் வந்தாங்க. அதனால எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் முதல் தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடிந்தது. ஆனா விஜய்க்கு யார் அனுபவசாலி இருக்கிறாங்க? இப்போ அதிமுக என்ன பலவீனமா இருக்குதா இல்ல திமுக பலவீனமா இருக்குதா? எந்த தேர்தலா இருந்தாலும் சரி அதிமுக வீழ்த்த முடியாத நிலையில தான் இன்னைக்கும் திமுகவுடைய பரிதாப நிலை இருக்குதுங்க. அதனால நம்ம அண்ணாமலை சொன்னாரு நேத்து, எப்போதுமே 2வது இடத்துல இருக்காங்க தெரியுமா? அவங்க தான் ஒரு முதலிடத்துக்கு போகணும் என்பதற்காக பயங்கரமா உழைப்பாங்க. முதலிடத்தில் இருக்கிறவங்க தான் 2வது இடத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக பயங்கரமா உழைப்பாங்க. அப்போ 3வது இடத்துல இருக்கிறவன் தேர்தலை பத்தியே சிந்திக்காதவன், கட்டமைப்பு இல்லாதவன் எப்படிடா வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துக்கு வர முடியும்? அதனால கேரளாவில் பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சரி தன்னுடைய கட்டமைப்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கப்பா. அப்படினால பாஜக வளர்வது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நாங்கள் 2ஆம் இடத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. போராடிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய வேலையை பாருங்க, எங்களுடைய உழைப்பை பாருங்க, மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாநகராட்சி, அப்புறம் நகராட்சி, அப்புறம் பேரூராட்சி, ஒன்றியம், மாவட்டம் என்று சொல்லிட்டு எல்லா இடத்திலும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு கணிசமான இடங்களை வெற்றி பெறவில்லை என்றாலும் இப்ப பாஜக வந்து அங்கங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா கேரளா முழுவதுமே வந்து பாஜகவுக்கு கட்டமைப்பு உருவாகி போச்சு. இனி கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் காலியானது தான். இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி தோத்துச்சுன்னா மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பரிதாப நிலை என்னவோ அதே நிலை தான் கேரளாவிலும். அதனால தான் பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி, அந்த ஒரு வெற்றி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மீது நம்பிக்கை வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாயிடும் அப்படின்னு எதிர்பார்த்து உழைச்சாங்க. ஏற்கனவே ஆக்டர் சுரேஷ் அவர்களை பொறுத்தவரை எம்பியா ஜெயிச்சாரு. அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கேரளாவில் கால் ஊன்றியாச்சு. இப்போ தமிழகத்தில் திமுக வீழ்த்துவதற்காக அமித்ஷா அவர்கள் திட்டம் போட்டிருக்காரு. ஆனால் இப்போ கேரளாவில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் பாஜக பெரிய மாஸ் வெற்றி பெற்று இருக்குது, ஒரு மாநகராட்சி கைப்பற்றி இருக்குது. அதனால நம்முடைய அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகம் என்ன, இடதுசாரிகளை தொலைத்து விட்டு நாம் 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்பு என்ன, அதற்கான வியூகத்தை கண்டிப்பா வகுப்பாரு. அதனால இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இருந்து துடை தெரியப்படுவார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த வெற்றியை சாதாரணமா பார்க்க முடியுமா? நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஏன்னா ஆளுங்கட்சி அந்த தேர்தலை நடத்ததே வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான். ஏன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலே நடத்தும். மாநில தேர்தல் ஆணையமானது உள்ளாட்சி தேர்தலை நடத்தினா எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் கிடையாது, எப்போதுமே சரி நான் வந்து காங்கிரஸ், நீ வந்து கம்யூனிஸ்ட், நம்ம இந்தியா கூட்டணியில் 2 பேரும் இருக்கிறோம். அதனால் ஒன்று நான் வெற்றி பெறணும், இல்லை நீ வெற்றி பெறணும். மற்றபடி பாஜக என்ற ஒரு கட்சி வரவே கூடாது. பொதுவாக பாஜகவுக்கு மாற்று கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸாக இருக்கலாம். ஆனால் காங்கிரஸுக்கு மாற்று கம்யூனிஸ்ட் இருக்கவே முடியாது. ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரே சிந்தனை கொண்டவங்க இருக்காங்க. அதனால தமிழகத்தில் எப்படி அதிமுக திமுக இருக்குதோ அதுங்களுக்கு கொள்கையில வேறுபாடு இல்லையோ, அதிமுக எப்படி திமுகவுக்கு மாற்று இல்லையோ, அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு மாற்று கிடையாது. அது கேரள மக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா உணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் எல்லா இடத்திலையும் வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்னா கைகோர்த்து கொள்வார்கள். அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனா கேரளாவில் மட்டும் அடிச்சுக்குவாங்களாம். அப்போ அங்க இருக்கின்ற குறிப்பா கேரள மக்களை பொறுத்த வரைக்கும்
மலையாளிகளை பொறுத்த வரைக்கும் முட்டாள்னு நினைச்சிட்டாங்களா காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து மாற்றி மாற்றி தேர்ந்தெடுப்பதற்கு? மாற்று வந்தா அதை ஆதரிக்க வேண்டும் என்று அங்கிருக்கின்ற மக்கள் எண்ணி இருக்கின்றார்கள். இப்போ வந்திருக்கிற மாற்றம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்துக்களிடத்திலும் கிறிஸ்துவர்கள் இடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது பாஜக கேரளாவில். ஆனால் அடுத்தது இஸ்லாமியருடைய நம்பிக்கை கண்டிப்பாக பெறுவாங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிராக பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக தான் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில். காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தங்க மீது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்க மாட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில். ஏன்னா இண்டி கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பல்வேறுபட்ட வேலைகள் ஆக வேண்டியதாக இருக்குது. கம்யூனிஸ்டுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் தலைமையில் இருக்கிறவங்க ஊழல் புகாரில் சிக்கியிருக்கிறாங்க. எப்போ வேண்டுமானாலும் பாஜக உள்ள தூக்கி வச்சிடும். அதனால இண்டி கூட்டணியானது ரொம்ப வலிமையாக இருக்கணும். அதனால யாரும் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பாக கேரளாவில் பெரிய அரசியல் தலைகள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்து பிரச்சாரம் பண்ணலை. அதே மாதிரி பாஜகவில் இருந்தும் கேரளாவில் போயிட்டு உள்ளாட்சி தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணல. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லை கேரளாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் மட்டுமே போய் அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க. அதுவே இந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கிறது, பாஜகவை கேரளாவில் உருவாக்கி இருக்கிறது. அதனால ஒரே குஷி தான் பாஜக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று அறிவுரை, அதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கானாவில் இந்த மாதிரி தான் அதிரிபுதிரியாக பாஜக வெற்றி பெற்று கொண்டு வந்தது. எம்பி தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது. கண்டிப்பாக பாஜக தெலுங்கானாவில் ஆட்சி பிடிக்க போது அடுத்து வருகின்ற தேர்தலில் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு என்னமோ தெரியல தெலுங்கானாவில் இருந்த பாஜக மாநில தலைவரை மாற்றினாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல பாஜகவுடைய வளர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியல. இப்போ தமிழ்நாட்டிலையும் அப்படிதானுங்க. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜகவை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியல. அதனுடைய வளர்ச்சியை எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பேய் மாதிரி வளருது அப்படின்னு பேசினாங்க. அதனுடைய வளர்ச்சியை தாங்கிக் கொள்ளவே முடியல. இளைஞர் பற்றாலும் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்த பல இளைஞர்கள் அண்ணாமலை பின்னாடி வந்தாங்க. ஆனால் அண்ணாமலைய தலைவர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை என்று தெரியும். அதே மாதிரி இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக காரங்க நல்லா ஷைனிங் பண்ணிட்டு வராங்க. திடீர்னு அங்கே ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவரை மாற்றி போடாதீங்க. ஏன்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் தலைமையை பார்த்து தான் தொண்டர்கள் இணைவாங்க, கொள்கையை பார்த்து இணைய மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு ஆளுமை, ஜெயலலிதா ஒரு ஆளுமை, அதே மாதிரி காமராஜர் ஒரு ஆளுமை, அண்ணா ஒரு ஆளுமை. இந்த மாதிரி ஆளுமைகளை பார்த்து தான் நம்ம தமிழ்நாடு பழக்கப்பட்டது. தென்னிந்தியாவில் அப்படி தான் எல்லாமே. கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எடியூரப்பா பிஜேபியில், காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார், இவங்களை பார்த்தா ஓட்டு போடுறாங்க. காங்கிரஸ் சித்தாந்தம், பாஜக சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதனால திடீர்னு நல்லா வளர்ந்துருக்கின்ற பாஜகவை கேரளாவில் சோழி முடிக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையோ அங்கே இருக்கின்ற பொறுப்பாளர்களையோ அதேடியாக மாற்றிடாதீங்க. கொஞ்சம் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அப்படியே விட்டு வைங்க. என்ன மாற்றத்தை நம்ம கேரளா மக்கள் பாஜகவுக்கு தராங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். அதற்கு பிறகு வேண்டுமானால் நீங்கள் மாற்றலாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோடு இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் பாஜக மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கிறது. ஸோ அது பாஜக குஷி தான். மீண்டும் ஒரு தென்னிந்திய மாநிலத்தில் பாஜக கால் பதிக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுக்கும் குஷி தானுங்களே. ஏன்னா வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, பாருங்க நீங்கள் தென்னிந்தியா போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது அப்படின்னு சவால் விட்டாங்க. நம்ம ராகுல் காந்தியே சொன்னார், நீ எங்கே வேணாலும் வெற்றி பெறலாம், ஆனால் என்னுடைய சகோதரர் ஸ்டாலின் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உங்களால் ஆட்சியே பிடிக்க முடியாது, அங்கே அரியணையே ஏற முடியாது, கேரளாவுக்கு போயிட முடியுமா அப்படின்லாம் சவால் விட்டாரு. ஆனால் இன்னைக்கு சவால் விட்டவங்க தான் சரிந்துக்கிட்டு வராங்க, செல்வாக்கில் சரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த சவாலை எடுத்துக்கிட்டு வேலை பார்த்த பாஜக வளர்ச்சி அடைந்திருக்குது. ஸோ நம்பிக்கை அளித்திருக்கிறது. அடுத்தடுத்த தேர்தலில் எப்படி வளர்ச்சி அடைய போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். உயிரை கொடுத்து போராடி இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் வேட்பாளர் நிறுத்தலை. கிட்டத்தட்ட 75% தான் வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. அதுலேயே இந்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைத்திருக்குது என்று பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே பாஜக கேரளாவில் வளர்ந்திருக்குது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்க, இந்த வீடியோ தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நன்றி.